சீசனில் எப்படி வருதுன்னா சின்ன குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அப்போ அவங்களுக்கு லீவு போட முடியாது, லீவு எடுக்க முடியாது. அன்றைக்கி நான் தான் கூப்பிட்டு போகணும். காலையில் நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 டோக்கன் கொடுக்குறாங்க. அப்போ இருந்து எனக்கு 99 98 கிடைச்சா நான் தான் இருந்து பார்த்துட்டு வரணும். அப்போ இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் இருந்து பார்க்கறனால ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கிறது நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன். நான் வந்து இத ஒரு ஒரு சேஞ்ச் ஓவரா தான் நானும் பார்க்குறேன். பட் இது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கதான். இப்போ சப்போஸ் நீங்க என்ன மாரி ஒரு ஆள்ட்ட நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கு? அந்த ஏரியால இருக்கவங்க கேட்பாங்க, "தம்பி நீ ஏன் டெய்லி காய்கறி வாங்க போறீங்களே, ஒய்ஃப் வாங்க போ மாட்டாங்களா?" "இல்ல அவங்க வேலைக்கு போறாங்க." "ஓ அப்ப நீங்க போகலையா?" "அதனால தான் அவங்க வேலைக்கு போறாங்க, நான் வீட்ட பார்த்துக்கிறேன்." அது பல்லு ப்ரெஸ் எடுத்து கொடுத்தா ப்ரெஸ்ஸை தூரப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும். நம்ம துணியெல்லாம் அலசுறோம்ல, ஒருவேளை செக் பண்ணும்போது நுரை இருந்தால் அதுக்கு ஏச்சு விழும்ல. ஓ அப்போ அதை நம்ம ரொம்ப கிளியராக பண்ணணும். ஏமா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க முடியாதா அண்ணனுக்கு? வீட்டு வேலையில எந்த வேலை ரொம்ப கஷ்டம்? இல்லை இப்போ பழக பழக எல்லாமே இதாகிட்டு. ஈஸியாச்சு. ஆமாம், எல்லாமே ஈஸி ஆகிட்டு. எல்லாம் நமக்கு பழகினாலுமே கூட அந்த பழகின வேலையிலுமே எந்த வேலை மற்றதை விட கொஞ்சம் சிரமம். துணி தைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தண்ணியை கோரி எடுத்து துவைக்கிறது கஷ்டமா, அலசுறது கஷ்டமா? அலசுறது தான் கஷ்டம். அலசுறது ஏன்னா